and you're going to have a lot of followers from India. Oh, Just for your Tamil. Because my people love when they speak Tamil. Yeah? Yeah. So I have to learn and you have to... So you like Chinese food or Indian food? இங்கே இருக்க இந்த ஏரியாவில் இங்கே இருக்க மால்க்கு வந்திருக்கேன் பட் இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் நான் நடந்ததே இல்லை ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. வாட் யூ லைக் அபவுட் தமிழ் பீப்புள்? Okay. That is a better question. Yeah, I think who is the first person I met from Tamil Nadu? ஓகே, அவங்க வந்து டானிஷில் சொல்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு யோசிச்சு இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி திரும்ப தமிழில் சொல்லிட்டு இருக்கேன். ஓ, மோர் ஃபிஷ். ஓகே, இது ஆர்டிஃபிஷியல் வாட்டர் தான், ஆனால் இங்கே வந்து நிறைய மீன் இருக்குது. நாங்களும் பார்த்துட்டோம், சின்ன சின்னதாக இருக்குது. This area, it's so nice because it's modern, it's new area of Copenhagen. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு கேஷுவலான ஜாலியான vlog தான். இன்னைக்கு வந்து ஒரு பாட்லக் பார்ட்டி வந்து என் ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். என்னோட டானிஷ் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்து பாட்லக் பார்ட்டி வந்து நாங்கள் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து என்னோட டானிஷ் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸை தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து தான் இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நாங்கள் வந்து இன்னைக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஜாலியான ஒரு கேஷுவலான vlog தான். Hong Mei, you want to come here? Or you want to stand here? Yeah. I say Danish. You're going to speak Danish? Danish. Oh my god, who is going to understand? Hej, jeg hedder Hume. Jeg kommer fra Kina. Jeg taler dansk. Bovan, min ven. Min danske school friend, Freund. Ja, Danske school ven. det skal vi. Yeah. Okay. Og Lucias hus er smuk. Yeah. Har I en god dag? Oh, okay, now I'm going to translate in Tamil. Okay? I'm going to translate. ஸோ இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஹோங்மே. அவங்க வந்து சைனாலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ஆனால் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களும் வந்து என்னோட டானிஷ் கிளாஸ் ஃப்ரெண்ட் தான். ஓகே, என்ன வந்து சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் மெலிசாவோட வீட்டுக்கு வந்திருக்கோம் அண்ட் புவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஹோங்மேக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக கிடையாது அவங்க. அதனால தான் வந்து அவங்க டானிஷில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் யுவர் டானிஷ் வாஸ் குட். Yeah, thank you. Hi everyone, I'm Melissa from Honduras, Central America, who is a beautiful country. Every year over there it's summer, and now here is September. We are in Denmark, and Denmark now it's summer, but it's September. And I'm so happy to be in this vlog of my friend Buvana. Buvana? Yeah. I call her Buvana. ஸோ இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் மெலிசா. இவங்க வந்து சென்ட்ரல் அமெரிக்காவில் ஹொண்டூராஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து மெலிசாவோட வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வீடு. நிறைய தடவை வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி தான் வந்து எங்கள் எல்லாருக்கும் டைம் கிடச்சிது. இப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு அவுட்டோர் ஏரியா இருக்குது. ஸோ அந்த அவங்க வீட்டில் வந்து ரொம்ப அழகான ஒரு அவுட்டோர் ஏரியா இருக்குது. அதனால் இந்த இடத்துல இருந்து தான் இப்போ வந்து நாங்கள் vlog வந்து பண்ணிகிட்ருக்கோம். My phone. Long time. Hi everyone. I'm Madhu and I'm from Delhi, India. From your country. And I don't know Tamil. And many of us who is watching this video do not know Hindi. And I would be most happy to be a part of the vlog. ஸோ ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் மது. என்னோட டானிஷ் கிளாஸ் ஃப்ரெண்டு. அவங்க வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ வந்து என் ஃப்ரெண்ட் வந்து மெலிசா வந்து அவங்களோட ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க நாங்கள் உள்ளே வரும்போதே ரெடியாக. ஸோ அது என்னன்னு இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் டிஷ் நேம்? It's only beans. Okay. You know, it's red fried beans. Okay. And it's very traditional from Honduras. Okay. And we always use this kind of pan to put it because it maintains warm. You see inside there are one little candle. Yeah. So maintains Just to keep it warm. Yes, to keep it warm. And we use like a chips
We eat with chips. Every house you go when you are in Honduras, some of them have this, and this Okay. is the introduce to food. This is the traditional food. Yeah, it's Okay. very traditional food. This is for ancients, for the Mayans. ஓகே Yeah. ஸோ இப்போ வந்து நான் தமிழில் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். ஏன்னா சப்டைட்டில் போடுற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. இது வந்து நான் உள்ளே வந்த உடனே வந்து டேஸ்ட் பண்ணிட்டேன். சூப்பராக இருந்தது. கிட்னி பீன்ஸ் சொல்லுவோம்ல, ஸோ அந்த கிட்னி பீன்ஸில் தான் வந்து இது செஞ்சுருக்காங்க. இது வந்து எப்போவுமே வார்மாக இருக்கணுன்றதுக்காக உள்ளே ஒரு கேண்டில் வச்சு இது மேலே செஞ்சுருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த டோர்ட்டிலா சிப்ஸோட சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. இதுதான் வந்து ஹொண்டூராஸில் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. ஸோ யார் வீட்டுக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து சர்வ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப பழைய காலத்துலேருந்து அதுதான் அவங்களோட ப்ராக்டிஸ். ஸோ ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. முடிஞ்சால் நான் உங்ககிட்ட ரெசிபி வாங்கி நம்ம vlogல வந்து இன்னைக்கு அதை ஷேர் பண்ணுறேன். I relate. நோ ப்ராப்ளம். ஹோம்மே வந்து போர்க்கில் வந்து ஒரு டிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து போர்க் சாப்பிட மாட்டேன், அதனால சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிச்சன்ல இருந்து இந்த வியூ வந்து சூப்பரா இருக்கு. வெரி நைஸ் வியூ நோ ஃப்ரம் த கிச்சன். யா 2 hours ready. Oh. Like this. Yeah. It took 2 hours to make this. So much hard work. When I was in New York, next block of my apartment have this. Melissa, you were in New York, right? So do you like New York or Denmark? I like, of course, My New home York. country. Of course, New York. Of course New York. Yeah, But but I like I have lot of friends from US here and they all say like they like Denmark, they don't like US. Of course, me too. But this one you have, I don't know. It's very different from everybody. Yeah, it depends. Depends. I Yeah. have many years over there. So Okay. for me, it's Your home place is the best. Yeah. yeah. ஹோங்மே வந்து ஒரு டம்ப்ளிங்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஹோங்மே what dumpling is this? Is this a Chinese special or a Japanese special? Chinese special. Oh my god, Chinese special dish. So what is it? It's a dumpling made with pork. Pork. Good for you. So what is this dish called as? But you are vegetarian. Huh? because- Milk. மேல். யா மேல் இஸ் ஃப்ளோர். Yeah. ஓகே, அவங்க வந்து டானிஷ்ல சொல்றாங்க. நான் கஷ்டப்பட்டு யோசிச்சு இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி திரும்ப தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ளோர் யூஸ் பண்ணி, அதை மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு, அது மாதிரி மாவு யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. வி நோ லைக் வாட் இஸ் டம்ப்ளிங் அண்ட் ஹேவ் யூ டீப் ஃப்ரைட் திஸ் ஆர் இட்ஸ் பேக்ட்? ஆயில் ஃப்ரையிங் It's Oil good. frying. or it's baked in the oven? I should not. Like there are a lot of reasons that I don't. It's okay. I have. ஸோ விட்டுடலாம். பட் இது செய்யறதுக்கு வந்து 2 hours ஆச்சுன்னு சொன்னாங்க. And do you know the black? The black one. Yes, this one. We use this one to eat. Is a healthy. Melissa, this is your wedding picture. We can Yes. You are looking so pretty. Yeah. So இதுதான் வந்து மெலிசாவோட வெட்டிங் பிக்சர். Yeah. ஸோ மெலிசாவோட ஹஸ்பண்ட் வந்து டானிஷ். இதுதான் மெலிசாவோட வெட்டிங் பிக்சர். Yes, we married in New York. You married in New York? Yes, this Oh, is no. in New York. Oh, New York. Okay. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் ஆனது வந்து நியூயார்க்ல. Okay, so this is an authentic Indian food that you people would definitely know. I'm sure this is pav bhaji. This is bhaji, which is made up of potatoes and cauliflower, cabbage, and capsicum, and a lot of the spices, Indian spices, of course. And for the replacement of pav, we are going to have this healthy bread, Danish bread, which is like full of seeds and I don't know, but it's little brown. So then definitely it's gonna taste good. So this is how it is. I've also got custard. I'll be showing you in 5 minutes. It's getting cool in the refrigerator. So see you. ஓகே, மது வந்து ரொம்ப பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாவ் பாஜின்னு. பட் யூ நோ வாட், வி நோ if you say pav bhaji, all South Indians know what is that. Yeah. Because we just love North Indian food and all the North Indians love the South Indian Yeah, food. yeah. ஸோ எங்களுக்கு வந்து பாவ் பாஜின்னு சொன்னாலே தெரியும். ஸோ பாவ் பாஜிக்கு வந்து அவங்க பிரெட் எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் இந்த பிரெட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மசாலா, அதுக்கப்புறம் இன்னொரு கஸ்டர்ட் டெசர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஸோ அது கூல் ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஓகே, மெலிசா வந்து இப்போ ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க எங்களுக்காக. Yeah. So this is have cheese inside, and then I put
the avocado. You see, to cover the avocado here, and put some lettuce and some peppers. But I did one with a lot of salad, and one only with avocado and cheese. And this is for her. Yeah. ஸோ டோட்டிலா ப்ரெட்டில் வந்து கொஞ்சம் சீஸு அவகேடோஸ் அதுக்கப்புறம் சாலட்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறேன். Yes, yes, it's much better. And I bring salad here. Yeah. And the bread. I will take that bread. ஸோ அடுத்து வந்து இதுதான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்த டிஷ்ஷு. ரைஸ் எடுத்துகிட்டு வந்தேன். எல்லோரும் வந்து இந்த மாதிரி கறி மாதிரி தான் வேணும், நல்லா ஸ்பைஸியாக வேணும்னு கேட்டாங்க. ஸோ சிக்கன் கறி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காரக்குழம்பு தான். ஸோ காரக்குழம்புல வந்து இங்கே வந்து இந்த கத்திரிக்காய் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ எக் பிளான்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்தது, சிக்கன் கறியும் அதுக்கப்புறம் காரக்குழம்பும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஆசை ப்ராப்பர் சவுத் இண்டியன். யா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் வந்து இது சாப்பிட போகிறேன், ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஸோ இது வந்து நான் சாப்பிட போகிறேன். அவங்களுக்குலாம் வந்து ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ஃபுட் மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாம் ரெடியாக உட்காந்துட்டோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் மெலிசாவுக்கு வந்து தமிழ் பேசணுன்னு வந்து ரொம்ப ஆசையாக. அதனால் வந்து அவங்கக்கிட்ட ஒரு சில கொஷின்ஸ் வந்து இப்போ நான் இங்கிலீஷில் வந்து கேட்பேன், அவங்களும் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்களே வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அடுத்து வந்து நான் தமிழ் சொல்லி தருவேன். வாட் இஸ் சம்திங் விச் யூ லைக் அபவுட் இந்தியா? எனிதிங். த பீப்புள். ஓகே, நவ் யூ கேன் டெல் இன் தமிழ். எனக்கு இந்தியாவில் இருக்க மக்கள் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர், யூ ஆர் டூயிங் கிரேட். யூ ஆர் கோயிங் டு லேர்ன் தமிழ் ஃபாஸ்டர் தேன் டேனிஷ். நான் என்ன சொன்னேன்னா அவங்க வந்து சீக்கிரமாக வந்து தமிழ் கற்றுப்பாங்க டேனிஷோடன்னு சொன்னேன். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் இந்தியன் ஃபுட்? The curry chicken. Curry chicken. The curry chicken you make. Oh, thank you so much. So நான் பண்ணுற சிக்கன் தான் வந்து நான் ஒரு சிக்கன் கறி செஞ்சு இன்னைக்கு எடுத்துட்டு வந்தேன். நான் பண்ணுற சிக்கன் கறி தான் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அது வந்து தமிழில் சொல்ல போகிறாங்க. நானே சொல்லிட்டேனா? ஓகே. எனக்கு very good chef. Indian chef. Oh, thank you so much. That's a great compliment. I really like your food. Oh, thank you so much. Okay, எனக்கு புவனா செஞ்ச சிக்கன் கறி ரொம்ப பிடிக்கும். Oh, you're doing great. I'm going to share your Insta ID in my YouTube. And you're going to have a lot of followers from India. Just for your Tamil. Because my people love when they speak Tamil. Yeah. So I have to learn and you have to. Yeah, I'm going to practice. Yeah. And I can okay, say so it next all the question, time. what will ask? Favorite place? Yeah. And then just 3 questions. Yeah. What is your favorite place in India? Favorite place in India? Your country? I'm sorry. Your country, what is the Tamil Nadu? Tamil Nadu. You like Tamil Nadu? As again. Okay. Have you been to Tamil? Which is your favorite place in India? I never been in India, but I would like to be in Tamil Nadu. Oh, yes. Great. I would like to be there and eat that chicken curry you make for me here, because maybe it will be so much better with the people there. Oh, that's great. Okay, now we are going to say the answer in Tamil. Yeah. எனக்கு my phone. எனக்கு இந்தியால தமிழ்நாடு வர்றதுக்கு ரொம்ப ஆசை. வாவ், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஹோம்மே வந்து தமிழ் வந்து சொல்லி தர போகிறோம். ஸோ ஹோம்மேக் வந்து ஃபஸ்ட்டு கொஷனில் இங்கிலீஷில் தான் கேட்க போகிறோம். ஸோ வாட் யூ லைக் அபவுட் இந்தியா? Yeah, I like India.
So what do you like, Indian food or Indian culture or Indian people or the crazy Indian weather? 鸡肉咖喱 What? kitchen Kitchen, cooking. yeah cooking Oh, the Indian food. yeah Okay. Now we are going to say that in Tamil. எனக்கு எனக்கு Indian food Indian food ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் So you don't like Chinese food? I like Chinese food So you like Chinese food or Indian food? oh Oh no, you have to choose one. I like you cook for me Oh. Okay, so that's great. So your answers are very safe. Yeah. Yes. Yeah, that's so nice. I have to take this. You get do you attach this also? Just like that? Yes, I have to take that. Yeah? Melissa, where are we living now? What is that place called? The what? The place which you are going to go now. It's Nature Center. Natural Center. I Okay. hope we can do it fast because it's very nice. It is only for kids, right? Yeah. And for her. Sit there. Because she's very weight. She's very, yeah. You can sit there. See? ஸோ மெலிசாவோட வீட்டு பக்கத்துலேயே வந்து நாட்டூர் சென்டர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் அங்கே தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். Yeah. Right. அவங்க வந்து குழந்தைய அப்படியே வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக இங்கே வந்து இதை மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. சைக்கிளோட வந்து இந்த பக்கி வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. வாட் டு தே கால் திஸ் எக்ஸாக்ட்லி? This is a trailer. ட்ரெய்லர் Yeah. இன் டேனிஷ்? In Danish, I don't know what it, இன் இங்கிலீஷ் இட்ஸ் அ ட்ரெய்லர். ட்ரெய்லர் ஓகே. I don't know what it ஸோ இப்படி தான் வந்து குழந்தையெல்லாம் வந்து இப்படி உட்கார வச்சிடலாம். இங்கே வந்து இது ரொம்ப காமன் இது யூஸ் பண்ணுறது. ஸோ அவங்க பொண்ணை வந்து கூப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு அப்படியே போகிறாங்க. எங்களுக்கு அந்த இடத்த வந்து காமிக்க போகிறாங்க. Nature Center. You want to sit Hongmei in this? Yeah. I think you don't right I would drive if you see. That's you will try me No. you said I my class நாங்கள் எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் யார் இது உள்ள உட்காரலான்னு. ஸோ இதுதான் நாங்கள் இருந்த இடம், அந்த வீடு. ஆப்போசிட்லேயே வந்து ஸ்கூல். நிறைய என்னோட பழைய வ்ளாக்லலாம் வந்து சொல்லியிருக்கேன். இங்கே எல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து படின்னு டார்ச்சரே பண்ண மாட்டாங்க. பாருங்கள் பசங்க எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. மத்தியானம் இப்போ 1 மணி. ஃபுல்லாக அவங்க பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்க எல்லா ஸ்கூல்ஸுமே அப்படி தான். ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து விளையாடுறதுக்கு தான், அதுக்கப்புறம் தான் வந்து படிக்கிறதுலாம். மெலிசாவோட வீட்டிலேருந்து அந்த நேச்சுரல் சென்டர் வந்து ரொம்ப பக்கத்தில் தான் சொன்னாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது வீடு. மோஸ்ட்லி இங்கே வந்து பழைய பில்டிங் தான் வந்து நிறையா இருக்கும். இப்போ கட்டுற பில்டிங்ஸில் தான் வந்து இந்த புது பில்டிங் கட்டுறாங்க. அப்படி இல்லைன்னா டென்மார்க்கில் வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா பழைய பில்டிங் தான் வந்து நிறையா இருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங், 200 வருஷம் முன்னாடி கட்டின பில்டிங், இதை மாதிரி பில்டிங் தான் வந்து டென்மார்க்கில் நிறையா இருக்கும். இப்போ ரீசன்ட் டைமில் கட்டுற பில்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா புது பில்டிங் இருக்கும். இங்கே வந்து ஃபீல்ஸ் மால்னு ஒரு பெரிய மால் இருக்குது. அந்த மால்லேருந்து ஒரு 800 மீட்டர்ஸ் தான் இந்த ஏரியா. Hi.
ஸோ இங்கேருந்து நேட்டூர் சென்டர், அதாவது நேச்சர் சென்டர் தான் நினைக்கிறேன் அப்படி சொல்கிறது. ஸோ போயிட்டுருக்கோம். அது வந்து இங்கேருந்து பக்கத்தில் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சொன்னாங்க மெலிசா. ஸோ அவங்க 2 பேர் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க, நாங்கள் இங்கே நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே இருக்க இந்த ஏரியாவில் இங்கே இருக்க மால்க்கு வந்திருக்கேன். பட் இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் நான் நடந்ததே இல்லை. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஃபுல்லுமே வந்து புது அப்பார்ட்மெண்ட் தான், ஒரு பழைய பில்டிங் கூட இல்லை. இன்னும் நிறைய அப்பார்ட்மெண்ட்டோட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஓகே, அங்கே க்ராஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஏரியாவே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஃபுல்லு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். பாருங்கள், சுற்றி அப்பார்ட்மெண்ட் தான். இல்லை, இங்கேருந்து ஒரு 8 நிமிஷத்தில் வந்து ஃபீல்ஸ் மால் வந்து நடந்து போயிடலாம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ என் ஃப்ரெண்டு மெலிசாவோட பொண்ணு படிக்கிற ஒகஸ்துன்னா இங்கே இருக்க கிண்டர் கார்டன் தான் வந்து ரொம்ப குழந்தையாக இருக்கும் போது போகிறது வந்து ஒகஸ்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டோம். அது வந்து இங்கே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து இருக்குது. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி இடம் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். எங்கள் அப்பார்ட்மெண்ட் வெளியே பார்த்திங்கன்னா நிறையா இடம் இருக்கும் இந்த மாதிரி வெளியே உட்கார்றதுக்கு. பட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக கவர்டாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே வந்து grill பண்ணோன்னா பண்ணிக்கலாம். மழை டைமு, ஸ்னோ எதுனாலும் நம்ம உள்ளே வந்து உட்காந்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் த அப்பார்ட்மெண்ட் பீப்புள். Yes. Yeah, No, nice. not necessary Covered. because it's open. For It's everybody. open for everybody. Yeah. Yeah. So we can also grill. இது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இங்கே இருக்கிறவங்கன்னு இல்லை, இது வந்து யாருனாலும் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. இப்போ வந்து மெலிசாவோட பொண்ணு படிக்கிற ஒகோஸ்துக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம், உங்கள் பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கு. பட் உள்ளே வந்து கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது. பட் ஜஸ்ட் வெளியே இருந்து காமிக்கிறேன். This is the bookstore. Oh, okay. Yeah. But I don't think so. We can take the camera inside, so I'll just wait out. I don't know. Yeah, they don't allow. Are you sure? Yeah, mostly the schools they don't No, allow. they don't. Yeah. It's true, but Because of the privacy. Else is the name. Else, yes. Yeah. Else. No, but we are No, going I to... don't go now. He's just showing it. Oh, Leave the bike. oh, So don't go with the bike. okay. Thank you. Thank you. This area, it's so nice because it's modern. It's new area of Copenhagen, and Okay. it's inside of the city. Okay. And it's before was this land. They don't touch it, but they decide to take some kilometers. இன்னும் மது மட்டும் தான் பெண்டிங் தமிழில் பேசாம. மதுவையும் வந்து தமிழில் பேச வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம மது கிட்ட வந்து கொஷின்ஸ் கேட்க போகிறோம். Yeah, I'm ready for the questions. ஸோ மது வந்து ஆல்ரெடி இந்தியா அண்ட் ஷீஸ் ஃப்ரம் டெல்லி. அதனால் அவங்கக்கிட்ட இந்தியாவில் என்ன பிடிக்குன்னு கேட்க போகிறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம தமிழ்நாடுல என்ன பிடிக்குதுன்னு கேட்கலாம். So this is the Natu Center. ஓ, ஓகே. And you can see the cows and many Cow. animals. Yes. Oh. Cows are over there. Oh. So people do want to see cows of Denmark. Yeah. I always come here with Mila. You see Oh. the little one? Yeah. Yeah. So she sit there with me to watch. Wow, இந்த ஏரியா பாருங்க There are சூப்பரா இருக்கு. There are many fishes. Come, Yeah. we watch Fishes? fishes. Yeah. What is this? This is not a lake, right? Just artificial water. Artificial, yeah. So இங்க டென்மார்க்ல நிறைய இருக்கும் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலா வந்து செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. How come in artificial thing you have fishes? It's very low today. Yes, there are fishes. Really? You see a little one. Yeah, I saw one fish now. Yes, over there. Yeah. And they are huge from the other side. Wow, இந்த இடமே வந்து சூப்பரா இருக்கு. People go there. ஓகே. ஓ, மோர் ஃபிஷ். ஓகே, இது ஆர்டிஃபிஷியல் வாட்டர் தான். ஆனால் இங்கே வந்து நிறைய மீன் இருக்குது. நாங்களும் பார்த்துட்டோம், சின்ன சின்னதாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடம். வாட் யூ லைக் அபவுட் தமிழ் பீப்புள்? Okay. That is a better question. Yeah, I think who is the first person I met from Tamil Nadu, and she is a very nice person, very nice soul, and then she's an amazing cook. Oh,
So now you're going to tell in Tamil. Okay. Please teach me. Yeah. So Bhuvan தான் Bhuvanda. எனக்கு எனக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் first friend அண்ட் புவன் and Bhuvan. அண்ட் இல்லை தட் இஸ் இங்கிலீஷ். புவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Bhuvan. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே. தமிழ்நாடு வெதர் தமிழ்நாடு weather ரொம்ப ஹாட்டாக இருக்கு. ரொம்ப hot. அது எனக்கு பிடிக்காது. அது எனக்கு எனக்கு பிடிக்காது. பிடிக்காது. But you know what? I speak good Hindi. Oh yeah, I know. So you will learn. You will learn Tamil soon. So இங்க எல்லாரோட முடியும் வந்து ரொம்ப கொடுமையான நிலைமையில இருக்கு. ஏன்னா அப்படி காத்தடிச்சிட்டு இருக்கு. I go there and sit. There are many fishes. Here also fishes. Yeah, it's something super relaxed. Look the It looks cows. like Switzerland. Yes, right? No. Yeah, now the from here cows. it is. Because Switzerland also has like, have you seen the movie? Yeah. So டென்மார்க்ல இருக்க மாடெல்லாம் வந்து அடுத்து நம்ம பார்க்கலாம். No, the movie that Shah Rukh Khan and Which Shah movie? Rukh Khan and Kajol. Dilwale Dulhania Le Jayenge. Yes. And there like you can just All South Indians know that movie. Of course. And then this place looks like that because see, you can see a bull there, but maybe has something hanging in his neck. There is nothing there. that was just for the movie. Yeah. If you do that in Denmark, hanging something in a bull's neck, You would be you'll hanged. You will be hanged. You will be hanged. You will be hanged, or you will be thrown for lifetime into the jail. So இந்த ஏரியா பாருங்க எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. Who wants to see the cow? You see, they walk Yeah. to the natural center and they go there. Okay, that's natural center. Yes, it's over there. Let's plan some other day. We can go to natural center. Yes, at home and we come around. இந்த சைட் பாருங்க, அப்பார்ட்மெண்ட் வந்து இவ்வளோ மாடர்னான அப்பார்ட்மெண்ட்டு. இங்கே வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் வாட்டர் போட்டு ரெடி பண்ணி, ஆர்டிஃபிஷியல் வாட்டர் இருக்கு. அப்பார்ட்மெண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆப்போசிட் சைடில் பாருங்க எப்படி இருக்குன்னு. Melissa, this looks like a countryside. Yes, This right side is like countryside, Yeah. and this is like a proper city. yeah, but it's, you see, I have both inside of the Copenhagen. Yeah. But people don't know. I think. No, they know. they come here. So Nature Center, it's not like a special museum or something like that. It's just an open space. Only you can find. You know, it's huge. I think if you bring in the bike, we can go and I can show many things. Oh. So is there something? ஓகே, நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நேச்சர் சென்டர்னா வந்து அங்கே வந்து நிறையா அனிமல்ஸ்லாம் ஏதோ மியூசியம் ஏதோ ஜூ மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் இமேஜின் பண்ணேன். ஸோ இந்த இடம் எல்லாமே இந்த ஃபுல் ஏரியா வந்து நேச்சுரல் சென்டர் தான். So you can go inside and talk and touch it and play. ஸோ இந்த ஃபுல் இடமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சென்டர் தானா. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நிறைய மாடு இருக்குது, அப்புறம் நிறைய அனிமல்ஸ் இருக்குன்றாங்க உள்ளே போனால். பட் இன்றைக்கி வந்து எங்களுக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் வந்து இந்த இடம் வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன். வாட்? ஒரே டாட். வாட் டஸ் தட் மீன்? Is the name of the building. ஓ, நேம் ஆஃப் த பில்டிங். In English, it's building number 8. ஓ, Because it's like 8. For the other side, there are two sides. ஓகே One and other, and it's like 8. ஓகே. Check and Google. Yeah, I will do that. So இந்த பில்டிங்க்கு வந்து what did you say the name? Ode Talit. ஓட்டே டாலெட். Ode, like ஓட்டே 8. 8. ஓகே. ஸோ இந்த பில்டிங்கோட பேர் வந்து ஓட்டே டாலட் அப்படின்னா, ஓட்டேனா வந்து டேனிஷில் வந்து நம்பர் 8. ஸோ இந்த பில்டிங்கோட டிசைனே வந்து 8 நம்பர் மாதிரி இருக்கும். பட் இந்த சைட்லேருந்து தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட் சைடில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட டிசைன் வந்து 8 மாதிரி தெரியும் அப்படின்றாங்க.
So this building anybody can access or it's like a residential apartment? It's private. Okay. இது எல்லாருமே வந்து போக முடியாது இந்த பில்டிங்கில். இது வந்து ஒரு ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் தான். பாருங்கள் எப்படி இருக்கு. ஓ, But it's okay. Yeah. ஸோ இது வந்து ப்ரைவேட் ஏரியா, எல்லாரும் வர முடியாதுன்னு போட்டிருக்காங்க. So someday, Look, it's like that. ஓ, ஓகே. இதுக்கு தான் ஓட்டே டாய்லெட். இந்த டிசைனில் தான் இந்த பில்டிங்கே வந்து கட்டியிருக்காங்க, கம்ப்ளீட் ஏரியாவே. அதனால தான் அப்படி போட்டிருக்காங்க. Melissa, how far is the station from here? Oh, Okay. I think we are running short of time. yes, it's true. Even you are. Yeah. இந்த பில்டிங்கோட டிசைன் பாருங்க. எப்படி தான் இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்து டேனிஷ் டிசைன் பில்டிங்ஸ். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி பொறுமையாக வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் வீட்டுக்கு வர போகணும். மேபி இன்னொரு நாள் வந்து நான் இதெல்லாம் பொறுமையாக வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஓ, ஆப்பிள். இங்கே பாருங்கள், ஆப்பிள் ட்ரீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா like பண்ணுங்க. Sharp Panika. Come in, honey girl. Bye.